வணக்கம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க. பல வருஷ உழைப்பு, தவம், தேடல் எல்லாத்துக்கும் ஒரு உச்சகட்ட புள்ளி கிடைச்சிடுச்சு. அந்த ஆனந்தத்துல நீங்க உங்க குரு கிட்ட ஓடிப்போய் நான் அடைந்து விட்டேன்னு சொல்றீங்க. ஆனா அவரை உங்களை கொண்டாடுறதுக்கு பதிலா உங்க கண்ண நேரா பார்த்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு தீவிரமான சூழலை தான். ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவோட 17வது ஆடியோவை நாம ஆழமா அலச போறோம். இதுல ஜனக மகாராஜா ஞானம் அடைஞ்சதா அறிவிக்க அவரோட குரு அஷ்டவக்ரர் அவரை மிக கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குறார். ஆமா, இந்த உரையாடலோட நோக்கமே ஒருத்தரோட உச்சகட்ட அனுபவத்துக்கும் அந்த அனுபவத்தை அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிற ஒரு மாயைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை புரிஞ்சுக்கிறது தான். ஒரு குரு ஏன் தன் சீடனோட ஆனந்தத்தையே சந்தேகிக்கணும்? அந்த சோதனைகள் மூலமா அஷ்டவக்ரர் என்னதான் தேடுறார்? இதுல இருந்து நாம கத்துக்க என்ன இருக்குங்கிறத விரிவாக பார்க்கலாம். சரி, இத விரிவாக அலசுவோம். முதல் கேள்வியே இதுதான். ஜனகர் அவ்ளோ சந்தோஷமா ஒரு நிறைவான நிலையில இருக்கும்போது அஷ்டவக்ரர் ஏன் அவரை கேள்வி கேட்கணும்? எதுக்கு சோதிக்கணும்? அந்த தருணத்தை கொண்டாட வேண்டியது தானே? ஓஷோ இத ரொம்ப அழகான ஓமைகளோட விளக்குறார். அவர் சொல்றார், தோட்டத்துல ஒரே ஒரு பூ பூத்தா அது வசந்த காலம்னு அர்த்தம் ஆகிடாது. ஆமா ஆமா, அதேதான். பல வருஷமா இருட்டு குகையில இருந்த ஒருத்தனுக்கு சின்னதா ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் பட்டாலே அது சூரியனே உதிச்ச மாதிரி ஒரு பிரம்மையை கொடுக்கும். ஓ, பாலைவனத்துல தாகத்துல நாக்கு வறண்டு போனவனுக்கு தூரத்துல தெரியற காணல் நீர் தான் உண்மையான நீரூற்றுன்னு தோணும். அதுபோல ஜனகருடைய இந்த அனுபவம் உண்மையானதா, நிரந்தரமானதா, இல்ல வெறும் ஒரு தற்காலிக உணர்ச்சி பெருக்கான்னு உறுதிப்படுத்ததான் அஷ்டவக்ரர் அவரை சோதிக்கிறார். இது ஜனகர் மேல இருக்கிற அவநம்பிக்கை இல்ல, அவர் அடைஞ்சதா சொல்ற அந்த அனுபவத்தோட ஆழத்தை மதிக்கிற செயல். அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த உணர்றதுக்கும் அத வார்த்தைகளால விவரிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு ஓஷோ சொல்றாரா? அதுதான் இதுல மிக முக்கியமான புள்ளி. அனுபவங்கிறது மௌனமானது, அதுக்கு மொழி கிடையாது. எப்போ நம்ம அதை வார்த்தைகள்ல அடைக்க முயற்சி பண்றோமோ அப்பவே அதோட உயிர் போயிடுது. ஓஷோ சொல்ற ஓமை இதுதான். அதிகாலை நேரத்துல இருக்கிற அந்த குளிர்ச்சியான காத்தையும் அந்த மலர்களோட வாசனையும் ஒரு பெட்டியில அடைச்சு உங்க நண்பருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. பெட்டியை திறந்தா உள்ள வெறும் காலி இடம்தான் இருக்கும். அதுபோலதான் ஞானமும். ஜனகர் பேசுற வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அது அவரோட சொந்த அனுபவமா இல்லாம அஷ்டவக்ரர் கத்துக் கொடுத்த வார்த்தைகளோட வெறும் பிரதிதொலிப்பா இருக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தானே. நாம ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பாக்குறோம். அத போட்டோ எடுத்து மத்தவங்களுக்கு அனுப்பும்போது நாம பார்த்த அந்த பிரம்மாண்டம் அதுல பாதி கூட இருக்காது. அந்த அனுபவத்தை விவரிக்க ஆரம்பிக்கும் போதே அதோட ஜீவன் குறைஞ்சிருது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் சத்குருவோட முக்கியத்துவம் வருது. ஞானிகள் பலர் இருக்கலாம், ஆனா சத்குருங்கிறவரு அந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உண்மைய, அதோட சாரம் குறையாம வார்த்தைகள் மூலமாவே இன்னொருத்தருக்கு கடத்துற கலைய தெரிஞ்சவர். ஒரு முறை புத்தர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களோட 10,000 சீடர்கள்ல எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சாங்க? அதுக்கு புத்தர் சொன்னார், நிறைய பேர் அடைஞ்சிட்டாங்க, ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க பேச மாட்டாங்கன்னு. ஏன்னா அறிவது ஒரு விஷயம், அதை வெளிப்படுத்துறதுங்கிறது முற்றிலும் வேறொரு திறமை. அதனால ஜனகர் வெறுமனே மனப்பாடம் செஞ்சதை ஒப்பிக்கிறாரா, இல்ல அது அவரோட ரத்தத்துல ஊறி சொந்த அனுபவமா மாறிடுச்சான்னு உறுதிப்படுத்ததான் இந்த சோதனைகள். ஓகே, அப்போ அஷ்டவக்ரரோட முதல் சந்தேகம் நீ சொல்றது நீயா இல்ல நான் உனக்கு சொன்னதா அப்படிங்கிறது தான். சரி, சோதனை ஆரம்பிக்குது. முதல் சோதனையே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜனகா, உனக்கு மோட்சத்தின் மீதே பயம் இருக்கிறதான்னு கேக்குறார். விடுதலை வேணும்னு கேக்குற ஒருத்தருக்கு விடுதலைய பார்த்தா எப்படி பயம் வரும்? இது முரணா இல்லையா? இது மேலோட்டமா பார்க்கும்போது முரணா தெரியலாம், ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பார்வை. ஓஷோ இத சுதந்திரத்தின் மீதான பயம்னு சொல்றார். அதாவது ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம். ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம், ஆமா. நாம எல்லாரும் சுதந்திரம் வேணும்னு தான் பேசுறோம், ஆனா உண்மையில அடிமைத்தனத்துல ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம ஆழ்மனசு நம்புது. நம்மளோட உறவுகள், வேலை, சொத்து, ஏன் நம்மளோட நம்பிக்கைகள் கூட ஒரு விதமான சிறை தான். ஆனா அந்த சிறை நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. மோட்சம்ங்கிறது முழுமையான சுதந்திரம், அதுக்கு எந்த எல்லையும் கிடையாது. அப்படிப்பட்ட முழுமையான சுதந்திரம் ஒரு முழுமையான மரணத்துக்கு சமம். ஒரு நிமிஷம், முழுமையான மரணம்னா என்ன? நாம நினைக்கிற மாதிரி உடல் அழிஞ்சு போறதா? இல்ல, சாதாரண மரணத்துல நம்ம உடம்பு மட்டும்தான் அழியுது. ஆனா நம்ம மனம்,
அகங்காரம், ஆசைகள், அப்புறம் நம்மளோட ஆழமான மனப்பதிவுகளான சமஸ்காரங்கள் இதெல்லாம் அடுத்த பிறவிக்கு தொடர்ந்து வருது. ஆனா மோட்சம்ங்கிறது நாங்கிற உணர்வே முழுசா கரைஞ்சு போறது, நீங்களே இல்லாம போற நிலை. ஓ. அந்த நான்கிற அனுகிரகத்தை இழக்கத்தான் நாம் எல்லாருமே பயப்படுறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல சம்பளம் வர்ற ஆனா பிடிக்காத வேலையில இருக்கிற ஒருத்தர் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படலாம். ஆனா அந்த நிரந்தர சம்பளம், அந்த ஊழியருங்கிற அடையாளம் தர பாதுகாப்பை விட பயப்படுவார். அது ஒரு சின்ன உதாரணம் தான். மோட்சம்ங்கிறது அந்த மாதிரி எல்லா அடையாளங்களையும் தூக்கி எறியறது. நபிகள் நாயகம் அவரோட கடைசி நேரத்துல அடுத்த நாளுக்காக சேமிச்சு வச்சிருந்த 5 தினார் நாணயங்களை கூட தானம் செய்ய சொன்னாராம். அப்படியா? ஏன்னா முழுமையான நம்பிக்கை இருக்கிற இடத்துல நாளைக்கான பயத்துக்கு இடமே இல்ல. அந்த பயமின்மைதான் உண்மையான சுதந்திரம். அந்த முழுமையான மரணத்துக்கு ஜனகர் தயாராந்தா அஸ்வக்கரர் சோதிக்கிறார். ஓகே, தன்னை முழுசா இழக்கிற பயத்தை ஜனகர் கடந்துட்டாருன்னு வச்சுப்போம். அது மிகப்பெரிய தடைதான். அதையும் தாண்டி அஷ்டவக்கரர் அவரை எங்க சோதிக்கிறார்? இந்த மாயையோட அடுத்த அடுக்கு என்ன? உடம்ப பாக்குற மாதிரி உன்னால பார்க்க முடியுதா? ஹம். அப்படி பார்க்க முடிஞ்சா ஒருத்தர் உன் உடம்ப அழகுன்னு சொன்னாலும் சரி, அசிங்கம்னு சொன்னாலும் சரி, உனக்கு எந்த சலனமும் வராது. ஏன்னா அது உங்களோடது இல்ல. நீங்க வெறும் சாட்சியா பார்க்குற ஒரு பொருள் தான். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது ரொம்ப கடினம். நம்ம வாழ்க்கையே நல்லது கெட்டது வெற்றி தோல்விங்கிற எதிர்வினைகள் மேலதானே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் நம்மள பாராட்டும் போது சந்தோஷப்படாம, திட்டும் போது கோவப்படாம இருக்கிறது எப்படி சாத்தியம்? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில், உணர்ச்சிகளே இல்லாம மரக்கட்ட மாதிரி இருக்கிறது ஞானம் இல்ல. உணர்ச்சிகளால நீங்க கட்டுப்படாம இருக்கிறது தான் ஞானம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க தியேட்டர்ல ஒரு சினிமா பாக்குறீங்க. ஆமா. படத்துல வர ஹீரோ கஷ்டப்படும் போது உங்களுக்கு அழுக வரலாம், காமெடி சீன்ல சிரிக்கலாம். ஆனா அதே சமயம் இது வெறும் சினிமாதான் உங்க ஆழ்மனசுக்கு தெரியும். படம் முடிஞ்சதும் நீங்க உங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவீங்க. உண்மையான ஞானி வாழ்க்கையை அப்படியே ஒரு சாட்சியா இருந்து பார்க்கறான். சுகதுக்கங்கள் வரும் போகும், ஆனா அது அவனை பாதிக்காது. அவன் அந்த சினிமாவை ரசிக்கிறானே தவிர அந்த சினிமாக்குள்ள சிக்கிக்கிறது இல்ல. கரெக்ட். இந்த சாட்சி பாவம் ஜனகருக்கு வந்துருச்சான் தான் 2வது சோதனை. சரி, இது இன்னும் ஆழமா போகுது. இப்போ நாம இந்த உரையாடலோட மையப்பகுதிக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் ஒரு சோதனை இருக்கு. அததான் உச்சக்கட்ட சோதனைன்னு சொல்றீங்க. அது என்ன? ஆமா, இதுதான் மிக மிக நுட்பமான ஒரு வலை. இதுல தான் பெரும்பாலான தேடாளர்கள் சிக்கிப்பாங்க. அஷ்டவக்கரர் கேட்கிறார், ஜனகா, உனக்கு இந்த உலகப் பொருட்களை பற்றிக்கொள்ளும் ஆசை இல்ல, சரினா? ஆனா அந்த பொருட்களை விட்டுவிட வேண்டும், துறந்து விட வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறதா? ஒரு நிமிஷம், இது என்ன கேள்வி? துறக்கிறதுக்கான ஆசை கூட ஒரு விதமான பற்றுதலா? இது ஒரு முரண்பாடான புதிர் மாதிரி இருக்கே. துறவின் மேலேயே பற்று வைக்க முடியுமா? நிச்சயமா. ஓஷோவோட பார்வையில பொருளை பற்றிக் கொண்டு வாழ்பவனும் பொருளை துறந்து விட்டு வாழ்பவன் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். ஒருத்தன் எனக்கு இது வேண்டும் வேண்டும் அலையறான், இன்னொருத்தன் எனக்கு இது வேண்டாம் வேண்டான்னு அலையறான். ஆனா 2 பேரோட கவனமும் சிந்தனையும் அந்த பொருளை சுத்தி தான் இருக்கு. கரெக்ட். ஒருத்தன் செல்வத்தின் மேல பற்று வச்சிருக்கான், இன்னொருத்தன் துறவின் மேல, அதாவது நான் ஒரு துறவிங்கிற அகங்காரத்தின் மேல பற்று வச்சிருக்கான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஈகோ, அதாவது ஆன்மீக அகங்காரம். ஸ்பிரிச்சுவல் ஈகோ. உண்மையான ஞானி பற்றிக்கொள்வதும் இல்லை, விட்டுவிடுவதும் இல்லை. அவன் சாட்சியா மட்டுமே இருக்கான். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்க ஒரு கதை ஏதாவது இருக்கா? ஓஷோ ஒரு அற்புதமான சூஃபி ஞானி மாலிக் பின் தினார் பற்றிய கதையை சொல்றார். அவருக்கு ஒரு மசூதியோட நிர்வாகி ஆகணும்னு தீவிரமான ஆசை இருந்துச்சு. அதுக்காக பல வருஷம் தீவிரமா வழிபாடு செஞ்சார். ஆனா அந்த பதவி கிடைக்கவே இல்ல. ஒரு நாள் விரக்தியில அந்த ஆசையே முழுசா மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டார். இனி எனக்கு அந்த பதவியே வேண்டான்னு முடிவு செஞ்சார். ஆச்சரியமா அடுத்த நாளே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த பதவியை அவருக்கு கொடுக்க முன் வந்தாங்க. ஆனா அப்போ மாலிக் பின் தினார் சொன்னார், நான் ஆசைப்பட்ட போது நீங்கள் தரவில்லை. எப்போது நான் அந்த ஆசையை விட்டேனோ அப்போதே நான் அதற்கு தகுதியானவனாகிவிட்டேன். இப்போது ஆசையே இல்லாத எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி மறுத்துட்டார். வாவ். இதுதான் உண்மையான துறவு. மோட்சம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு அது கிடைக்காது. மோட்சம் வேணுங்கிற ஆசையை கூட யார் விடுறாங்களோ அவங்கள தான் மோட்சம் தேடி வரும். இதுதான் அஷ்டவக்ரர் ஜனகருக்கு வச்ச கடைசி உச்சகட்ட சோதனை. இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா உண்மையான ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு நிலையை அடையறதில்ல. அது எல்லா நிலைகளையும் கடந்து போறது. ஆசைகள், பயங்கள், இருமைகள், ஏன் கடைசியில மோட்சம் வேணுங்கிற அந்த உன்னதமான ஆசைய கூட கடந்து. எது நடந்தாலும்
அத சலனம் இல்லாம பாக்குற ஒரு சாட்சியா இருக்கிறது தான் உண்மையான நிலைன்னு அஷ்டவக்ரர் ஜனகருக்கு உணர்த்துறார். மிகச்சரியா சொன்னீங்க. ஞானம்ங்கிறது ஒரு அனுபவம், அறிவிப்பு இல்ல. அறிவ புத்தகங்கள் மாதிரி சுமந்துட்டு திரியிறது வேற, அந்த அறிவாவே மாறிறது வேற. ஜனகர் வார்த்தைகளை சுமக்கிறாரா இல்ல அனுபவமாவே மாறிட்டாரான்னு உறுதிப்படுத்துறது தான் இந்த முழு உரையாடலோட நோக்கம். இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு சிந்தனைய தோண்டலாம். ஓஷோ சொல்றார், எல்லா கேள்விகளும் ஓயும் போதுதான் தெளிவு பிறக்கிறதுன்னு. நீங்க அமைதியையோ பதிலையோ தேடி விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேள்வி எது, அந்த ஒரு ஆசை எது? ஒருவேளை நீங்க தேடுற பதில் அந்த கேள்விய கண்டுபிடிக்கிறதுல இல்லாம அந்த கேள்விய கைவிடுறதுல இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.